Hi everyone, welcome to Spectator Views YouTube channel. IPL 2025 SRH squad and option review இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்குவாடை படிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஸ்குவாடில் பேட் கமின்ஸ் கேப்டன், ஹென்ரிச் கிளாசன் விக்கெட் கீப்பர், அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர், முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல், ராகுல் ஷஹர், அபினவ் மனோகர், ஆடம் ஜாம்பா, சிமர்ஜீத் சிங், யஷான் மலிங்கா, பிரைடன் கார்ஸ், ஜெயதேவ் உனாட்கட், கமிண்டு மெண்டஸ், ஜீசன் அன்சாரி, அனிகெட் வர்மா, அத்தர்வா டைடே, சச்சின் பேபி ஸ்குவாடில் இருக்காங்க. ஸோ 25 பேர் ஸ்லாட்டில் 20 பேரை பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிட்டன்ஷன்ஸ் அண்ட் ஆர்டிஎம் பொறுத்த வரைக்கும் 5 ரிட்டன்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆர்டிஎம் யூஸ் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷன் ஹென்ரிச் கிளாசன் விக்கெட் கீப்பர், மிடில் ஆர்டர் பேட்டர், 23 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒர்த் ரிட்டன்ஷன். ரீசன் என்ன அப்படின்னா, நம்பர் 5 பேட்டர், பட் ஓப்பனர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க போன சீசனில். பட் சேசிங்கில் சில மேட்சஸில் ஓப்பனிங் பேட்டர்ஸ் ஏர்லியராக விக்கெட் விடும்போது கிளாசன் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ஏர்லியராக வந்து ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு. அண்ட் ஸ்பின்னர்ஸை நல்லா டேக் ஆன் பண்ண முடியும். அண்ட் ஹோல் சீசன் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது 23 கோடிக்கு ஒர்த் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் பேட் கமின்ஸ் கேப்டன் 18 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. போன சீசன் இவரை கேப்டன்சியில் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது T20ஸில் இவர் கேப்டன்சி பண்ணது கிடையாது. ஸோ இது ஒரு பேட் மூவ் அப்படின்னு பேசப்பட்டது. பட் டீமை ஃபைனலுக்கு எடுத்துகிட்டு போனார். போலிங்கில் ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக்கராக இருந்திருக்காரு தேவைப்படும் போது. அண்ட் பவுலர்ஸ் ஃப்ரெண்ட்லி கேப்டனாக இருந்திருக்காரு. பவுலர்ஸ்க்கு ஃபீல்டில் என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லோயர் மிடில் ஆர்டரில் தேவைப்படும் போது அட்டாக்கிங் பேட்டராகவும் இவரால் இருக்க முடியும். அப்படின்றதுனால 18 கோடிக்கு ஒர்த் ரிட்டன்ஷன். அபிஷேக் சர்மா ஓப்பனிங் பேட்டர், 14 கோடி. போன சீசன் இவர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆடும்போது பார்த்தீங்கன்னா அன்கேப்டு இந்தியா பிளேயர். ஸோ அன்கேப்டு இந்தியா பிளேயராக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்டிங்கில் டாமினேட் பண்ணியிருக்காரு. நம்பர் 5லையும் இவரால் டாமினேட் பண்ண முடியும், பேட்டிங்கில் டாமினேட் பண்ண முடியும். அண்டு இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் கூட. பட் போன சீசனில் பார்த்தீங்கன்னா நிறைய இம்பேக்ட் பிளேயர் ரூலில் மாட்டினார். ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் கண்டிப்பாக ஒர்த் ரிட்டன்ஷன். அண்ட் டிராவிஸ் ஹெட்டும் பார்த்திங்கன்னா சேம் தான், 14 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா பேட்டர். அண்ட் டிராவிஸ் ஹெட் போன சீசனில் ஓப்பனிங்கில் டாமினேட் பண்ணியிருக்காரு. இவரும் நம்பர் 5லையும் ஆட முடியும். அது மட்டும் இல்லாமல் தேவைப்படும் போது ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும். இவரும் அந்த இம்பேக்ட் பிளேயர் ரூலில் நிறைய மாட்டுறாரு. பட் ஸ்டில் இவரும் ஒர்த்து பிக்கு ரிட்டன்ஷன் பொறுத்த வரைக்கும் 14 கோடி. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி கடைசி ரிட்டன்ஷன் 6 கோடிக்கு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் டைம்ஸில் இவருடைய ஃபார்ம் நல்லா இருக்குது. ஸோ இவரும் ஒர்த்து ரிட்டன்ஷன். ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர் பேட்டர், பேஸ் ப்ரைஸ் 2 கோடி 11.25 எடுத்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு இவர் ஆடும்போது நம்பர் 5ல் மிடில் ஆர்டரில் ஸ்டார்டிங்கில் பேட்டிங் ஆடிருக்காரு. அதன் பிறகு ஓப்பனிங் பண்ணார் வித் ரோஹித் சர்மா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு, கீப்பராகவும் இருந்திருக்காரு. இப்போது அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் பேராக இருக்காங்க. கிளாசன் நம்பர் 5ல் பேட்டிங் விக்கெட் கீப்பராகவும் இருக்கார். அப்படிங்கும்போது எந்த ஸ்லாட்டில் இவரை யூஸ் பண்ண போகிறாங்க, கீப்பராக பேட்டரா அப்படின்னு பார்க்கணும். கன்சிஸ்டண்ட்டாக வாய்ப்பு கிடைச்சா கிஷன் ஒரு நல்ல பிக் அப்படின்றதுல டவுட் கிடையாது. ஷமி 2 கோடி பேஸ் ப்ரைஸ் 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஃபிட் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்படுறேன். ஃபுல் சீசன் அவைலபிளாக இருந்தால் கண்டிப்பாக கிரேட் பிக்கு. குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல் 2 சீசனில் மட்டும் 48 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைனில் ஹிட் த டெக் பவுலர், டிசிப்ளின்டாக பவுலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுப்பார். அண்ட் ஹர்ஷல் பட்டேல் பேஸ் ப்ரைஸ் 2 கோடி 8 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ஹர்ஷல் பட்டேல் ஒரு காலத்தில் ஸ்லோயர் ஒன்ஸ் போட்டு ஸ்லாக் ஓவர்ஸில் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவருடைய பவுலிங் பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ 8 கோடிக்கு ரீட்டைன் பண்ணது ஒர்த்தா இல்லை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டீசெண்டாக பேட்டிங்கும் ஆடுவார். ஆனால் அண்ட் ராகுல் ஷஹர் பொறுத்த வரைக்கும் பேஸ் ப்ரைஸ் 1 கோடி 3.20 கோடிக்கு எடுத்திருக்காங்க. நல்ல லெக் ஸ்பின்னர். பட் போன சீசன் பார்த்திங்கன்னா நிறைய பிச்சர்ஸ் பார்த்திங்கன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சாக தான் இருந்திருக்கு. ஸோ எப்படி இவரை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். அண்ட் அபினவ் மனோகர் பேஸ் ப்ரைஸ் 30 லட்சம் 3.20 கோடிக்கு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இதுவும் ஒரு நல்ல பிக். ஏன்னா குஜராத்துக்கு ஒரு சில மேட்சஸ் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. கர்நாடகா ப்ரீமியர் லீகில் லாஸ்ட் 2 சீசன்ஸ்
நல்ல சக்ஸஸ்ஃபுல் பேட்டராக இருந்திருக்காரு. ஃபினிஷராக இவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. அண்ட் ஆடம் ஜாம்பா பேஸ் ப்ரைஸ் 2 கோடி 2.40 கோடிக்கு எடுத்திருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஓடிஐ வேர்ல்டு கப் இந்தியன் கண்டிஷன்ஸில் விளையாடிருக்காரு. ஒரு காலத்தில் ஆர்பிஎஸ் டீமுக்கு ஐபிஎல்லில் தோனி கேப்டன்சியில் விளையாடிருக்காரு. ஸோ இந்தியன் கண்டிஷன்ஸ் இவருக்கு தெரியும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பிக். அண்ட் சிமர்ஜித் சிங் 30 லட்சம் பேஸ் ப்ரைஸ் 1.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. சிமர்ஜித் சிங் சிஎஸ்கேல இருந்திருக்காரு. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைனில் பவுலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. லாஸ்ட் 2 சீசன் சிஎஸ்கே இவரை நிறைய யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் எஸ்ஆர்ஹெச்சாவது கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் யஷாந்த் மலிங்கா பேஸ் ப்ரைஸ் 30 லட்சம் 1.20 கோடிக்கு எடுத்திருக்காங்க. மீடியம் பேஸ் பவுலர், ஸ்ரீலங்கா பவுலர், ஸ்லோயர் பிச்சஸில் ஒர்க் அவுட் ஆகும் இவருடைய பவுலிங் அப்படின்னு என்னுடைய ஒப்பீனியன். பிரைடன் கார்ஸ் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், இங்கிலாந்து, பேஸ் ப்ரைஸ் 1 கோடிக்கே எடுத்திருக்காங்க. பவுன்சி ட்ராக்கில் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார்னு தோணுது. ஜெயதேவ் உனாட்கட் கன்சிஸ்டண்ட்டாக பெருசாக ஐபிஎல் எதுவும் இது வரைக்கும் பண்ணதில்லை. பேஸ் ப்ரைஸ் 1 கோடிக்கு எடுத்திருக்காங்க. பட் ஜெயதேவ் உனாட்கட்க்கு போனதுக்கு நடராஜனுக்கே போயிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் கமிண்டு மெண்டஸ், ஏன்னா நடராஜன் பொறுத்த வரைக்கும் போன சீசனில் பவர் பிளேலையும் பவுலிங் போட்டிருக்காரு, மிடில் ஆர்டர்லையும் போட்டிருக்காரு, ஸ்லாக் ஓவர்ஸ்லையும் பவுலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. முக்கியமாக ஸ்லாக் ஓவர்ஸில் எக்கனாமிக்கில் போட்டு மெய்டன் ஓவர்ஸும் போட்டு விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ ஜெயதேவ் உனாட்கட்டை விட நடராஜன் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ கமிண்டு மெண்டஸ் பேஸ் ப்ரைஸ் 75 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர், மிடில் ஆர்டர், அட்டாக்கிங் பேட்டர், அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், ஆஃப் ஸ்பின் ரெண்டும் போட முடியும். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் ஆட போகிறாரு, பேட்டிங்கில் கலக்குவார் அப்படின்னு டவுட்டு கிடையாது. பட் மல்டி டைமென்ஷனல் பவுலர் அப்படிங்கும்போது ஸ்ட்ரைக் ரொட்டேட் பேட்டிங் பண்ணுற டீம் பண்ணாங்க அப்படின்னா ஷார்ட்டர் ஃபார்மேட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்றதை. அண்ட் ஜீசன் அன்சாரி பேஸ் ப்ரைஸ் 30 லட்சம் 40 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் அனிகேட் வர்மா, சச்சின் பேபி 2 பேரையும் பேஸ் ப்ரைஸ் 30 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அதர்வா டைலே பஞ்சாப் ஓப்பனிங் பேட்டர் கடந்த காலத்தில் 30 லட்சம் பேஸ் ப்ரைஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஓவரால் பேட்டிங் ஆல்ரெடி ரிட்டன்ஷன்ஸ்லேயே செட் ஆயிடுச்சு. ஷமியுடைய ஃபிட்னஸ் எப்படி இருக்க போகுது, ஒர்க்லோட் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க, பேட் கமெண்ட்ஸ் தவிர்த்து ஷமி தவிர்த்து மற்ற எல்லாருமே புது பவுலர்ஸ். எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஷமி இப்போ தான் ஆட போகிறாரு. ஸோ புது பவுலர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, நடராஜனுடைய இடத்தை யார் நிரப்ப போகிறாங்க, இதெல்லாம் வச்சு தான் டீம் ஃபைனல் போகுமா டைட்டில் அடிக்குமான்றது முடிவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. உங்களுடைய கருத்துக்கள், ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.